இப்ப வந்து அரசியல் களம் பயங்கரமா கூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் வந்து என்னன்னா மறைமுகமா வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஜனநாயகன் படம் கண்டிப்பா வெளியே வரணும். இது வரைக்கும் எந்த படத்துக்கும் பேச, விஸ்வரூப படத்துக்கு எல்லாம் பேசல, இதுக்கு பேசுறாங்க. இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டுமே, தேமுதிகல இருக்கிற பிரேமலதா அவர்கள் நேத்து சூசகமா ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. யாருமே கூட்டணி சொல்ல, நான் ஏன் சொல்லணும் அப்படின்னா, காங்கிரஸ், தேமுதிக, அப்புறம் தாவேகா இவங்க கூட்டணி இருந்தால், இல்ல இவங்க ரெண்டு பேர்ல யாரு கூட்டணி ஒண்ணுக்குள்ள இருந்தாலும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? அது கரெக்டா ஆட்சி அமையுமா? இல்ல உறுதுணை தான் அமையும். ஏன்னா இப்போ இளைஞருங்க எல்லாமே ஃபுல்லா வந்து சப்போர்ட் பண்றாங்க. நிறைய வந்து வாய்ப்பு உண்டு அவங்களுக்கு. ரெண்டாவது வந்து நேற்று அந்த அம்மா பிரேமலதா மீட்டிங் போட்டாங்க. மீட்டிங்கில் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அவர் என்ன ரித்தீஷ் எங்க துணை முதல்வர் கொடுக்கணும் எங்களுக்கு. யார் துணை முதல்வர் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட நான் கூட்டணி வைப்போம் நாங்க. அப்படியே எங்க அக்காவுக்கு துணை முதல்வர் கொடுத்தால், எந்த கட்சி வந்து துணை முதல்வர் கொடுக்குறாங்களோ அவங்க கட்சிக்கு நாங்க வந்து கூட்டணி வைப்போம் அப்படின்னு நேற்று வந்து பிரகடனம் பண்ணாங்க. அப்போ அவங்க கூட்டணியில் சேர்றதெல்லாம் இருக்காங்க.